ரோட்டு கடை ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்டில் சில்லி எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எக் சில்லி செய்கிறதுக்கு 5 எக்கு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு தூள் உப்பு, 4 டேபிள் ஸ்பூன் சில்லி சிக்கன் மசாலா பவுடர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மிளகாய் தூளையும் உப்பையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் நல்லா சுற்றியும் ஆயில் அப்ளை பண்ணி நம்ம கலந்து வச்சுருந்த எக் இதில் ஊற்றி க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த டிஃபன் பாக்ஸை இதில் வச்சு குக்கர் க்ளோஸ் பண்ணி 4 விசில் விட்டுக்கலாம். சவுண்ட் அடங்குனதும் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி இந்த டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி எக்கு வந்திருக்கும் நல்லா வெந்து. இதை நைஃப் வச்சு சைடில் ஓரத்தெல்லாம் நல்லா எடுத்து விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு தட்டில் இந்த டிஃபன் பாக்ஸ் இந்த மாதிரி கமுத்தி நல்லா தட்டி விட்டோம்னா எக்கெல்லாம் இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் வந்துடும். இந்த எக்கை நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ரைஸில் கலந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்லைஸ் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சில்லி சிக்கன் மசாலா பவுடரும் தண்ணியும் சேர்த்து நல்லா பரட்டி விடலாம். அந்த எல்லா எக் ஸ்லைஸ்லேயும் மசாலா நல்லா அப்ளை ஆகிருக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ஒவ்வொரு எக் ஸ்லைஸாக இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். திருப்பி விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட எக் சில்லி இப்போ ரெடி. நெக்ஸ்ட்டு 200 ml டம்ளரில் 2 டம்ளர் அளவு அரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு தூள் உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள், 1 டீஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் கொடைமிளகாய், கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸ் இதை 4ஐயும் நம்ம 100 கிராம் அளவு எடுத்து இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வடை சட்டி காஞ்சதும் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த காய்கறியில் முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ் இது 3 மட்டும் சேர்த்துக்கலாம். இது கூட சிக்கன் மசாலா தூள், வரமிளகாய் தூள், தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் கலரி விடுங்க. இது கூட 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இதை ஒரு தடவை கலரி விட்டுட்டு ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி காய் பாதி வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நாம் கொடைமிளகாயை சேர்த்துக்கலாம். கொடைமிளகாய் சீக்கிரம் வெந்துடும். அதனால தான் மீதி காயெல்லாம் ஒரு அரைவாசி வெந்ததும் இந்த கொடைமிளகாயை நம்ம சேர்த்துக்கிறோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் எல்லா காயும் நல்லா வெந்ததும் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இதை நல்லா கலரி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சுருந்த சாப்பாடு நல்லா ஆறுனதும் இந்த மாதிரி நல்லா உதிர்த்தி விடுங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு உதிர்த்தி விட்டால் தான் சூப்பராக இருக்கும். இந்த உதிர்த்து விட்ட சாப்பாடை இப்போ நம்ம இது கூட சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இந்த மசாலா காய்கறி எல்லாம் இந்த ஒயிட் ரைஸில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா கலந்து விடுங்க. இதை க்ளோஸ் பண்ணி விட்டு 1 மினிட் சிம்மில் வச்சுருங்க. சாப்பாடு நல்லா சூடேறிக்கும். நெக்ஸ்ட்டு இது கூட நம்ம பொரிச்சு வச்சுருந்த எக் சில்லியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சில்லி சிக்கன் ரைஸையே மிஞ்சுற அளவு இந்த சில்லி எக் ரைஸ் ரெடி. சில்லி எக் கூட அப்படியே இந்த ரைஸை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். குயிக் அண்ட் டேஸ்டி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா.